ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கம்ங்க. அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர போகுது, உங்களுடைய தொழில், பணவரவு, திருமணம், குடும்ப வாழ்க்கை, காதல், படிப்பு, உடல் நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும், கிரகங்களுடைய பார்வை மற்றும் அதனோட இயக்கம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது, உங்களுக்கு இதெல்லாம் சாதகமா இருக்கா இல்ல கவனமா இருக்கணுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதல் நிச்சயமா கிடைக்குமுங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள் உள்ளவங்க அன்பானவங்களா இருப்பாங்கங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்குமுங்க. எந்த இடத்துலையும் கோவப்பட்டு பேசிட மாட்டாங்க, அமைதியா தான் செயல்படுவாங்க. மற்றவங்களுக்கு நம்பிக்கையும் ஆதரவும் கொடுப்பாங்கங்க. அழகான விஷயங்களை எப்பவுமே அவங்க விரும்புவாங்க. தங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பாங்க. அதே சமயம் அவங்க கிட்ட பிடிவாதமாகவும் நடந்துக்குவாங்கங்க. ஆடம்பரமான விஷயங்களை ரொம்பவே விரும்புவாங்க. மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்குமுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கு மேல என்ன இருக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையும் சாதாரணமா கடந்து போகக்கூடிய அனுபவசாலிகளாகவும் இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கனவுகளோடவும் எதிர்பார்ப்புகளோடவும் தான் இந்த 2026ஆம் ஆண்டை தொடங்கி இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், சில துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு படிப்பினைய உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இது நாள் வரைக்கும் உங்களால ஜீர்ணிக்க முடியலங்க. அதனாலேயே நிறைய நேரங்கள்ல உங்களுடைய மனசு வெறுத்து போய் இதுக்கு மேல இந்த வாழ்க்கையில என்ன இருக்கு, ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இருந்தாலும் சில கடமைகளுக்காக தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுக்கு நான் வாழாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நெகட்டிவான எண்ணங்கள் உங்க மனசுல வருமுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒண்ணுமா இருந்திருக்குமுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும், உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஆனாலும் அவர்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருந்தவங்களே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாம எல்லோரையும் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம்தான் சில நபர்கள் எந்த அளவுக்கு பொறாமையோடும் வன்மத்தோடும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, உங்க அளவுக்கு எனக்கு சூதுவாது தெரியல, இந்த மாதிரி தெரிஞ்சே மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு கடவுள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு அமைதியா கடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள எத்தனை ஆதங்கம் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. மற்றவங்க மாதிரி இல்லாம கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறைச்சிட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமாவே இருக்கிறதால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம வயிறார சாப்பிட முடியாம நிம்மதியா தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குமுங்க. அதையெல்லாம் எல்லா
இடத்துலயும் நீங்க கடந்து வந்துகிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க. நீங்க 1000 நல்ல விஷயம் செஞ்சாலும் அதையெல்லாம் பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்துட்டாலோ, உங்களுக்கு சம்பந்தமான ஒருவர் தப்பு செஞ்சுட்டாலோ, அதை இந்த உலகத்துல யாருமே செய்யாத தப்பு மாதிரி குத்தி காட்டிட்டே இருப்பாங்கங்க. அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறத விட நீ முன்னேறிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்கங்க. நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்க தேவைக்குன்னா மட்டும் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அந்த தேவை முடிஞ்சு அப்படின்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்கங்க. இப்படி மத்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம், ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு போய் நின்னா, உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவங்க 1000 கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா சின்னதா ஒரு உதவி செய்வாங்கங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது நீங்க எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்திருக்கீங்க அப்படிங்கிறத இப்பதான் புரிஞ்சுப்பீங்கங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்தது இல்லைங்க. ஆனாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லவங்களா தான் இருக்கீங்க, நல்ல விஷயங்களை தான் செய்றீங்க. ஆனாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரி நினைக்கிறது இல்லைங்க. நீங்க என்னதான் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த கெட்ட விஷயங்களை எல்லாமே மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணுமுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குருவினுடைய பயிற்சியும், சுக்கிர பயிற்சியும், சூரிய பயிற்சியும், ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு 2026ஆம் ஆண்டுல முழுமையான பலன்களை கொடுக்க போறாங்கங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல எதையெல்லாம் நீங்க இழந்துட்டோம், எதையெல்லாம் நீங்க மீட்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சுக்கிர பயிற்சிகள் மூலமா உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. பெற்றோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவைங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ, கடனுக்கு வட்டி கட்டுறது, வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்யறது, மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராம கஷ்டப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குமுங்க. இதற்கு பிறகு நீங்க பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணுமுங்க. நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேல குறையுமுங்க. தாய் வழியாக ஆதரவு கிடைக்குமுங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படுமுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்குமுங்க. சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேருமுங்க. பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டுங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வேலைகள் பாதியிலே நிக்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியுமுங்க. உடன்பிறப்புகளோட திருமண முயற்சிகள் கைகூடுமுங்க. தீய வாகனங்கள் வாங்குறதுல, புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில்ல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்குமுங்க. ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்வீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்குமுங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க. சகோதர ஒற்றுமை வழிபடுமுங்க. நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சிக்கு பாத்தீங்கன்னா உங்களை மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமுங்க. இந்த காலத்துல குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணுமுங்க. உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அது எல்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிற நேரத்துல சில தடைகள் வந்து சேருமுங்க. அதன் மூலமா பணத்தடைகள் உங்களுக்கு வருமுங்க. அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படுமுங்க. வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்குமுங்க. குடும்ப உறவுகள்ல நீண்ட காலமா இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்குமுங்க. கல்யாண பேச்சு கை கூடுமுங்க. சின்ன வயசுலயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 2வது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறுமுங்க. ஆரோக்கியத்துல உங்களுக்கு அதிகரிக்குமுங்க. அரசு வழியில சில சிக்கல்கள் உருவாகுமுங்க. தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படுமுங்க. இந்த காலகட்டத்துல ஆரம்பத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளா மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுங்க. இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்பிகையை நீங்க வழிபடலாமுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கை அம்மனை வழிபட்டா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்குமுங்க.
குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களாலே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுமுங்க. உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குமுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்க்கணுமுங்க. இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியமுங்க. தியானம் செய்யறது, யோகா பண்றது, தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமா புரிஞ்சுக்கிறதன் மூலமா இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாமுங்க. நீங்க கணவனா இருந்தாலும் சரிங்க, மனைவியா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை மேல அதிகமா அன்பு காட்டுங்க. அவங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த சொல்லி பாராட்டுங்க. சில நேரத்துல உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்கங்க. அந்த விஷயத்தை நீங்க பாராட்டும் பொழுது அன்பு அதிகரிக்குமுங்க. அன்பு அதிகரிச்சுன்னா சின்ன சின்ன குறைகள் கூட உங்க 2 பேருக்குமே தெரியாதுங்க. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து வருமுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்குமுங்க. இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்குமுங்க. புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க. வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்குமுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குமுங்க. வாடகை இடத்துல இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செய்யாத தவறுகளுக்கு பழி ஏத்திக்கிற மாதிரி இருக்குமுங்க. தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க. உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த வேலையில தொடரலாமா இல்ல வேற வேலைக்கு போலாமா அப்படின்னு 2 விதமான மனநிலை இருந்துட்டு இருக்குமுங்க. இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கும்போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமுங்க. அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவன சிதறல் இல்லாம தொடர்ச்சியா பயிற்சி செய்யும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டுல நிச்சயமா அரசு வேலை கிடைக்க போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா இருக்கும்போதும் சாதாரணமா தான் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமானதா இருக்குமுங்க. ஆனா உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்கள்ல முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான கவனம் ரொம்பவே முக்கியமுங்க. புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்திலும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமுங்க. என்னதான் உங்களை வீழ்த்தணும், உங்களை தோற்கடிக்கணும், உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க. அவங்கள நீங்க ஜெயிச்சு வருவீங்க. போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்கங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குமுங்க. இந்த மாதிரி புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.